கொச்சின் ஹெரிட்டேஜ் எக்ஸ்போ சீசன் 2 ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் ஈவெண்ட் பகுதியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரவாங்கூர் கொச்சின் ஹெரிட்டேஜ் கேலரி வெற்றிகரமாய் நடத்தின கொச்சின் ஹெரிட்டேஜ் எக்ஸ்போ சீசன் 2. இது பிப்ரவரி மாதம் 7, 8, 9 கடந்த வாரம் வெற்றிகரமாக நடந்தது. ரோட்டரி கிளப் கொச்சின் பாலபவனில் மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடந்தது. ஏற்கனவே இதுக்குண்டான ஏற்பாடுகளை எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்றத ஒரு தனி காணொலியாக நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இதை 3 பகுதியாக பார்க்கலாம். இதில் முன்னெடுப்புகள், அதாவது விளம்பரம் உட்பட, ஹால் உட்பட, அதுக்குண்டான ஏற்பாடுகள் உட்பட முதலாவது அதுக்குண்டான முன்னெடுப்புகள் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டாவது அங்கே ஃப்ளோரில், அதாவது ரோட்டரி கிளப்பில் அந்த ஃப்ளோரில் நடந்த கண்காட்சி எவ்வளோ சிறப்பாக இருந்ததுன்றதை பார்க்கலாம். மூணாவது கேரளாவில் முதல் முறையாக நடந்த ஆக்ஷன், ஏல விற்பனை, இதை பற்றி நம்ம மூணாவதாக பார்க்கலாம். முதலாவது அதோட முன்னேற்பாடு. இது பிப்ரவரி நடந்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 6-8 மாதத்துக்கு முன்னாடியே இந்த கண்காட்சியை மிக சிறப்பாக ட்ரவாங்கூர் கொச்சின் ஹெரிட்டேஜ் கேலரி உடைய நிறுவனர் திரு சமீர் அவர்கள் மிக சிறப்பாக பண்ணியிருந்தார். தம்பி சமீரை பொறுத்த வரைக்கும் மிக தொலைநோக்கு பார்வையுள்ள ஒரு இளைஞர். இந்த ஃபீல்டுக்கு இப்படி ஒரு ஆள் அந்த கேரளாவில் உதயமாகிறது மிக சிறப்பான விஷயம். அதுவும் இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி 6-8 மாதத்துக்கு முன்னாடியே முன்னெடுப்புகள் நடந்துருச்சு. அது நடந்ததில் என்னென்னலாம் பண்ணணும்னா, எங்கெங்கெல்லாம் கண்காட்சி நடக்குதோ அங்கே கண்காட்சியில் போய் நேராகவே பர்சனலாக விசிட் பண்ணுறதுலேருந்து, அவங்களால போக முடியலன்னா அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனுப்பிச்சு அவங்க அழைக்கிறதுலேருந்து, முக்கியமான கலெக்டர்ஸு ஆல் ஓவர் சவுத் இந்தியான்னு சொல்லலாம், அவங்கள நேரில் போயும் மற்றும் காணொலி வாலியாக அழைக்கிறதுலேருந்து இந்த ஏற்பாடுகளை முதல்லேருந்து பண்ணிட்டு வந்துட்டார். ஆல்மோஸ்ட் ஒரு 6-8 மாதம் இது நடந்தது. அனைத்து விதமான ஊடகங்கள்னால் ஆன்லைன் மீடியா, சோஷியல் மீடியா இப்போ பிரபலமாக இருந்தாலும், இந்த பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும், மற்றபடி இந்த வீடியோஸாக இருக்கட்டும், ஃபேம்ப்ளெட்ஸு, மற்ற நார்மலாக கொடுக்குறதா இருக்கட்டும், அதுக்குண்டான ஏற்பாடுகளில் ரெகுலர் இன்டர்வல்ஸில் அவங்க கொச்சினில் உள்ள மக்களுக்கும் ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள மக்களுக்கும் குறைந்த இடைவெளிகளில், அதாவது ரெகுலர் இன்டர்வல்ஸில் அவங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தார். மூணாவது அங்கே உள்ள சுற்று வட்டாரங்களை, கொச்சின்குள்ளே உள்ள மக்களை என்னென்ன வகையாக ரீச் பண்ண முடியுமோ எல்லா வகையிலையும் ரீச் பண்ணியிருந்தார். பேப்பர் கட்டிங்ஸ் அதுக்கு முந்தின நாள்லேருந்தே பேப்பர் செய்திகள் செய்திகளாக கண்டினியூஸாக வெளிவந்துட்டு இருந்தது. ரெண்டாவதாக நம்ம ஃப்ளோரில் பார்க்கலாம். ஃப்ளோரில் ஆல்மோஸ்ட் ஒரு 30 ஸ்டால் இருந்தது. சென்டரில் காட்சிகள், அந்த கலைப்பொருட்கள் மற்றும் நாணயங்கள் எல்லா விஷயமாகவும் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ஸ்டேஜ் அலங்கரிக்கிறதுக்கு முக்கியமான கேரளா, தமிழ்நாட்டில் உள்ள கலெக்டர்ஸ் எல்லாரும், கொச்சின் திருவாங்கூர் மகாராஜா உட்பட அனைவரும் திறந்து வச்சு சிறப்பாக வாழ்த்துனாங்க. அங்கே உள்ள ஏற்பாடாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், அங்கே உள்ள ஆர்கனைஸாக இருந்தாலும் சரி, முக்கியமாக முதல்லேருந்து இங்கே கடைசி வரைக்கும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதோட பிராண்டிங்கு. இப்போது ட்ரவாங்கூர் கொச்சின் ஹெரிட்டேஜ் கேலரின்றது அவருடைய நிறுவனம். கொச்சின் ஹெரிட்டேஜ் எக்ஸ்போன்றது இந்த விழா, அதாவது இந்த கண்காட்சியுடைய பேர். அதில் சீசன் 2ன்றது 2வது பாகம், அதாவது போன வருஷம் நடத்தினார், இதை 2வது கண்காட்சியை நடத்தினார். அந்த பிராண்டிங்கில் லோகோ முதற்கொண்டு கலரிங், அதாவது பிளாக், எல்லோ அண்ட் பிளாக்லேருந்து எல்லா விஷயத்தையுமே பார்த்து பண்ணியிருந்தாங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் தூக்கிட்டு போகிறதுக்குலேருந்து, அங்கே கவனிக்கிறதுக்கு, அங்கே லஞ்ச் டோக்கன்னு, அந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்கலேருந்து எல்லா விஷயமாகவே அவங்களுடைய டீம் மிக சிறப்பாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல க்ரௌடு, நல்ல பிஸ்னஸ்ஸு. அங்கே டீலர்கள் மிகவும் மகிழ்ச்சி.
மூணாவது மிக முக்கியமானது வந்து கேரளாலே முதல் முறையான ஆக்ஷன். இந்த ஆக்ஷனை வந்து ஆன்லைன் கேட்லாகு அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஏற்பாடாயிருச்சு. இந்த ஆன்லைன் கேட்லாக்லேருந்து பிரிண்ட் கேட்லாக் வந்து எல்லாத்துக்கும் விநியோகிக்கப்பட்டது. அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 900 to 1000 லாட்ஸு, இன்னும் இன்க்ளூட் பண்ண முடியாத பல லாட்ஸு, ஒரு 1000 லாட் வந்து முதல் கண்காட்சியிலேயே நம்ம ஷமீரை நம்பி நம்ம கலெக்டர்ஸ் வந்து கொடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன், நான் பார்க்குறேன். இதில் வந்து வெள்ளி தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஷமீரே வந்து ஒரே ஆளாக வந்து ஆன்லைன்லேயும் பார்த்து அவரோட ஃப்ளோர் ஆக்ஷனையும் நடத்தி, அதாவது எங்களது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது, கீழே ஒரு ஏசி ஹாலில் வந்து மிக சிறப்பாக ஃப்ளோவாக நடத்தினார். ஒவ்வொரு தடவை பிரேக் வரும்போது, டீ பிரேக், லஞ்ச் பிரேக் வர வரைக்கும் மற்ற விஷயங்களை வந்து பார்க்குறதா இருக்கட்டும், ஃபீட்பேக் கேட்குறதா இருக்கட்டும், சர்டிஃபிகேட் கொடுக்கறதா இருக்கட்டும், நிகழ்ச்சி வந்த வரவேற்பாளர்களை பார்க்குறதா இருக்கட்டும், அதை மிக அருமையாக வந்து அது மேனேஜ் பண்ணியிருந்தார். இந்த நான் சொன்ன மாதிரி இதுலேயே வந்து நான் ஸ்டால் போட்டிருந்தேன். 2வது வருடமாக நான் ஸ்டால் போட்டிருந்தேன். இந்த முதல் கேட்டலாகுக்கும் நான் பொருளெல்லாம் கொடுத்துட்ருந்தேன். ஸோ ரொம்ப திருப்தியாக, மகிழ்ச்சியாக, மன நிறைவாக இது நடந்தது. மேலும் மேலும் சிறப்பாக நடத்த, எல்லாரும் சேர்ந்து உயர, இந்த மாதிரி ஒருத்தவங்களை என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி நம்முடைய குடும்பஸ்தர்கள், அதாவது நம்ம ஃபேமிலி கலெக்டர்ஸ் அண்ட் டீலர் ஃபேமிலியை நான் கேட்டுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மிகவும் மகிழ்ச்சி. எதிர்காலத்தில் நம்ம சேர்ந்து உயர்வோம். நம்ம சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. வணக்கம்.